அப்பா எப்போ சேடாக இருக்காரோ வடிவேல் சார் காமெடி போட்டு தான் உட்காந்து பார்ப்பாரு, சிரிப்பார். இன்ஃபேக்ட் படத்துக்கு வந்து அவரை போடலாமான்னு கூட சஜஸ்ட் பண்ணும். அப்பா வந்து நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு பெரிய ஆளாக ஆக்கியிருக்காரு, சினிமாவில் எல்லாம் இருந்தது. ஐ மீன் வடிவேல் சார் ஹி ஹேஸ் இஸ் ஓன் டேலண்ட், அதனால தான் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனார். ஆனால் அது தேவையில்லாத விஷயம். அப்பாவை பற்றி பேசுனது எல்லாம் மேபி அந்த டைமில் அப்பாவுக்கும் கொஞ்சம் கவலை இருந்திருக்கலாம். பட் ஓவர் த டைம் அப்பா அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அப்பா எப்போ சேடாக இருக்காரோ வடிவேல் சார் காமெடி போட்டு தான் உட்காந்து பார்ப்பாரு, சிரிப்பார். இன்ஃபேக்ட் அந்த என் படத்துக்கு வந்து அவரை போடலாமான்னு கூட சஜஸ்ட் பண்ணும். அப்பாவும் என்ன கேட்டார், நான் நல்லா தான் இருக்குமே, ஒன்றும் இல்லை, என்ன பிரச்சனை இருக்குன்னு. பட் கேரக்டரில் கொஞ்சம் யங்கான ஆளாக தேவைப்பட்டுச்சு. அவர் வந்து அப்போ ரொம்ப வயசு என்னோட ஜாஸ்தினால அவர் போட்டால் செட் ஆகாது அப்படின்றதுக்காக அவரை விட்டுட்டாங்க. இல்லை அந்த படத்துலேயே அவரை தான் போடுறதா இருந்தது. ஸோ அப்பா வந்து அதை பெருசாலாம் ஒன்றும் மனசுக்கு எடுத்துக்கல. அதான் அம்மா சொன்ன மாதிரி தான், விடு ஏதோ அப்போ பேசிட்டாரு, அதனால் இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்பா ஒன்ஸ் அதை சொன்னதுக்கப்புறம் திருப்பி போய் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை விட்டுறணும். அதனால் அப்படியே விட்டுறது நாங்கள்.